வணக்கம் அன்பு தோழமைகளே. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்துவிடு நாவலின் 29வது அத்தியாயம் இதோ உங்களுக்காக. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தார் போன்று ஆதியை உடனடியாக மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்திருந்தான் வினோத். இந்த நேரத்தில் நீ அம்மா அப்பா கூட தான் இருக்கணும் ஆதி, அதனால் ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாமல் ஜிஹெச்சுக்கு போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போ. அம்மாவோட பாடியை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜிஹெச்லேருந்து வெளியே கொண்டு வர முயற்சி செய்கிறேன். மேற்கொண்டு செக்கப் எல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற என்னோட கிளினிக்லேயே பார்த்துக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அவனை அங்கிருந்து ஆம்புலன்ஸ் உதவியுடன் அனுப்பி வைத்தான் வினோத். அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும் நேரம் அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஆதி கேள்வியாய் சசியை பார்க்க, மினிஸ்டர் பையனை இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் என்றான் சசி சுருக்கமாக. அதன் பிறகு சசியின் துணையுடன் ஆம்புலன்ஸிலேயே அம்முவின் சடலத்தை அடையாளம் காட்டவென ஜிஹெச் வரை சென்றான் ஆதி. சரவணன் வயதில் சிறியவன் என்பதால் அவனை வெளியிலேயே இருக்க சொல்லிவிட்டு ஆதி சசி இருவரும் மார்ச்சுவரிக்குள் சென்றனர். அங்கே சதை கோலமாக மூட்டை கட்டி வைக்கப்பட்டிருந்த அம்முவை காண சகிக்கவில்லை அவனுக்கு. எதை வைத்து அடையாளம் காட்டுவது என அருகில் செல்லவே பயந்து கதறி துடித்தான் ஆதி. சசியும் கிட்டத்தட்ட அதே நிலையில் இருந்ததால் ஆதியை சமாதானப்படுத்தக்கூட முடியவில்லை அவனால். வேறு வழியின்றி அவனை வற்புறுத்தி அதை பார்க்க வைத்தார் அங்கே பணியில் இருந்த சிப்பந்தி ஒருவர். சிதையாமல் இருந்த முகத்தின் ஒரு பகுதி மட்டுமே அம்மு என்று புரிய போதுமானதாக இருந்தது அவனுக்கு. பிறகு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்த ஆதியை வெளியே அழைத்து வந்தான் சசி. அதற்குள் கொஞ்சம் தெளிந்தவன், ஏன் சசி அவ இப்படி செஞ்சா? போய் அந்த கோபாலுக்காகவா? சத்தியமா என்னால் நம்ப முடியலடா என்ற ஆதியிடம் சசி ஏதோ சொல்ல வரவும் அவனை முந்தி கொண்ட சரவணன், அவசரப்படாதீங்கண்ணா, எனக்கு அம்மாவை பற்றி நல்லாவே தெரியும், அந்த மாதிரி சில்லியாலாம் அவன் செஞ்சிருக்கவே மாட்டா என்று கூற, நான் நேற்று என் கண்ணாலே பார்த்தேன் சரவணா, அந்த கோபாலோட தான் ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தா அம்மு என ஆதி சொல்லவும், முதல்ல அவனை பிடிச்சி உதச்சா நமக்கு உண்மை தெரியும் என்றான் சரவணன் ஆத்திரத்துடன். சரி, அதை தான் செய்யணும் போல இருக்கு என்றவன் ஏதோ நினைவு வந்தவனாக, அம்மு தற்கொலை பண்ணிட்டான்னு அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேணாம், அவங்களால தாங்க முடியாது என சசி சரவணன் இருவருக்கும் பொதுவாக சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்பது போல் ஆதி ஜாடை செய்ய மூவரும் அங்கிருந்து கிளம்பினர். கையால் ஆகாதவனாக அம்முவை சாக விட்டு விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் அம்மா அப்பாவின் முகத்தில் எப்படி விழிப்பது என உள்ளுக்குள்ளேயே வதைப்பட்டு கொண்டிருந்தான் ஆதி. சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து உள்ளே நுழைந்த ஆதியை கண்டு காதறி துடித்தார் லக்ஷ்மி. உணர்ச்சியற்று சுவரில் சாய்ந்தவாறு தரையில் உட்கார்ந்திருந்தார் வரதன். அருகில் போடப்பட்டிருந்த இருக்கைகளில் அருளாளனும் லட்சுமியின் அன்னையும் கண்ணீருடன் ஏதோ புலம்பிக் கொண்டிருந்தனர். செல்வத்தின் குடும்பம், கயலின் குடும்பத்தினர், லட்சுமியின் உடன் பிறந்தோர் என எல்லோருமே அங்கே கூடியிருக்க மற்ற உறவினர் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் வீடே துயரத்தில் மூழ்கியிருந்தது. அப்பொழுது அங்கே வந்த அனு யாரிடமும் ஏதும் பேசாமல் ஜோதியுடன் போய் ஓரமாக நின்று கொண்டாள். மற்றவர் முன்னிலையில் ஆதியுடன் பேச அவள் முற்படவில்லை. வலியை பொறுத்து கொண்டு குனிந்தவன் தன்னை அணைத்து அழும் அன்னையின் பாதத்தை பிடித்து கொண்டு, என்ன மன்னிச்சிடுங்கம்மா என ஆதி கரகரப்பான குரலில் சொல்ல, அதை கண்டு ஆவேசத்துடன் எழுந்து வந்த வரதன், இதில் நீ என்ன தப்பு செஞ்ச ஆதி? இந்த நேரத்தில் விளையாட்டா ரயில்வே ட்ராக் பக்கமாக அவள் போனது அவ தப்பு, ஏதோ அவளோட விதி தான் அவளை அங்கே இழுத்துட்டு போயிருக்கு என்றவர், இனிமேல் நீ இந்த மாதிரிலாம் பேசாத என்றார். அந்த நிலையிலும் மகனை விட்டு கொடுக்காமல். அதன் பிறகு அம்முவின் சடலம் அங்கே வந்து சேர பிறகு ஈமச்சடங்குகள் அனைத்தும் நடந்தேறின. ஆண்கள் அனைவரும் இடுகாட்டிற்கு சென்று விட ஆதியை அந்த நிலையில் அங்கே வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டனர். எனவே தாத்தாவின் அறையில் இருந்தான் ஆதி. அவர்கள் வீட்டில் அங்கே மட்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட் வசதி இருந்தது. அதன் உள்ளே அவன் இருக்கும் சமயம் வெளியில் அனு ஜோதியிடம் பேசிக்கொண்டிருப்பது அவனுக்கு தெளிவாக கேட்டது. இந்த அம்மா அப்பா ஏன் தான் இவ்வளோ உருகுறாங்கன்னு தெரியல ஜோதி. வீட்டுக்கு போகலாம்னா வரமாட்டேங்கிறாங்க. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கமாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் என அனு சொல்ல, ஏண்டி இப்படி பேசுகிற என்றாள் ஜோதி. ஐயோ, அதை ஏன் கேட்குற? இந்த ஆதிக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அம்முன்னு அவளை பற்றியே உருக்கிட்டு இருப்பான். ரொம்ப இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறாளாம். நான் இங்கே வந்த பிறகு அவகிட்ட அக்கறையாக நடந்துக்கணுமா? நான் அவகிட்ட தான் மேனர்ஸ்னால் என்னன்னே கற்றுக்கணுமா? ஷவா, எப்படித்தான் டாலரேட் பண்ணுறதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அதோட ஆதி டெக்ஸ்டைல்ஸில் பாதி ஷேர் அவளுக்காமே. முடியலை. இதே சோகத்தில் இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ரெண்டும் சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டா பிறகு மொத்தமாக எனக்கு தான் என அடுக்கி கொண்டே போனாள் அனு. வெறுப்பின் உச்சிக்கே போய்விட்டான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஆதி. ஏற்கனவே கயல் மற்றும் சுலோச்சனாவின் நடவடிக்கைகளால் சூடுபட்ட பூனையில் நிலையில் இருந்த ஆதி அன்னை மற்றும் தந்தையை நினைத்து இனி கல்யாணம் என்ற ஒன்று வாழ்க்கையில் தேவையே இல்லை என்ற மனநிலைக்கு வந்திருந்தான். உண்மையில் இது போன்றவர்கள்தான் பெண் குலத்திற்கே இழுக்கு.
நல்ல ஆண் மகன்கள் கூட பெண்களை பற்றி இழிவாக எண்ணுவதற்கு இது போன்றவர்களே காரணம். கொஞ்சம் கூட சலனமே இன்றி அங்கே வந்திருந்தான் கோபால். கார் ஓட்டுநர் என்பதால் இடுகாட்டிற்கும் வீட்டிற்கும் என போய் வர அங்கே அவனது தேவை இருந்தது. அவன் மீதே தன் பார்வையை பதித்திருந்தான் ஆதி. அவனோ அதை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. அனைவருக்கும் நிலைமை புரியும் வாய்ப்பிருந்ததால் அங்கே வைத்து அவனை ஏதும் கேட்க முடியவில்லை ஆதியால். சசியிடம் ஜாடை செய்துவிட்டு அன்றைக்கு அவனை அப்படியே விட்டுவிட்டான். அனைத்தும் முடிந்து சில தினங்கள் கடந்திருந்தன. வாக்கிங் ஸ்டிக் உதவியுடன் தனியாக நடக்கத் தொடங்கியிருந்த ஆதி அன்று கோடவுனுக்கு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பினான். கோபால் தான் காரை செலுத்தி கொண்டு வந்தான். ஆதியின் லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டு அவனை தொடர்ந்து கோபால் கோடவுனுக்குள் நுழையவும் அங்கே சசியுடன் கண்டெய்னர் மணியையும் இன்னும் சில அடியாட்களையும் கண்ட கோபால் நடுங்கித்தான் போனான். அங்கே இருந்த நாற்காலில் அமர்த்தலாக அமர்ந்த ஆதி கடுமை ஏறிய குரலில், சொல்லு கோபால், அம்மு ஏன் தற்கொலை பண்ணிட்டா என்று கேட்க, என்ன அம்மு பாப்பா தற்கொலை செஞ்சுக்கிச்சா? ஐயோ, அது எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இப்போ சொல்லித்தான் எனக்கு பாப்பா தற்கொலை செஞ்சுக்கிட்டதே தெரியும். நான் ஆக்சிடென்ட்னுலாம் நினச்சிட்டு இருக்கேன் என அவன் சொன்ன அடுத்த நொடி மணி அவனை அடிக்க வரவும் கையை நீட்டி அவனை தடுத்த ஆதி, அம்மு செத்து போன அன்னைக்கு அவள் கோவமாக உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் என்று மிரட்டலான குரலில் சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை என அவன் மறுக்க மணி ஆரைந்த அறையில் நிலை குலைந்து போனான் கோபால். பிறகு அம்மு பாப்பா தான் என்னை லவ் பண்ணுறதா சொல்லிச்சு. நான் எவ்வளோ மறுத்து பார்த்துட்டேன், கேட்கல என்றவன் தனது கைபேசியை அவனிடம் காண்பித்து, இதோ பாருங்க, அடிக்கடி பேச சொல்லி இதை பாப்பா தான் எனக்கு கொடுத்துச்சு. நான் வேண்டான்னு எவ்வளோ சொல்லியும் கேட்கல. வீட்டில் பொண்ணு பார்த்துட்டாங்க, கல்யாணம் செஞ்சுட்டா பாப்பா விட்டுருன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அன்றைக்கி என்னை ரொம்பவே திட்டிடுச்சு. என் பேரை சொல்லிட்டு தற்கொலை செஞ்சுப்பேன்னு மிரட்டிச்சு. நான் பயந்து போய் வீட்டுக்கு போயிட்டேன். உண்மையாக இப்படி செஞ்சுக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என்று முடித்தான் கோபால். உண்மையில் அந்த கைபேசி அம்மு இதற்கு முன்பு உபயோகப்படுத்தியது தான். தொலைந்து போனதாக அவள் சொன்ன கைபேசியை கோபால் காண்பிக்க அதை கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை ஆதி. அதை அம்முவிடமிருந்து அவன் திருடி கூட வைத்திருக்கலாமே என்ற எண்ணம் கொஞ்சம் கூட எழவில்லை அவனுக்கு. அவனால் அதை நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. ஆனால் ஒன்று, அம்மு இதை செய்திருக்க மாட்டாள் என்று முழு மனதுடன் அவனால் எண்ண முடியவில்லை. அவள் அப்படி செய்திருக்க மாட்டாள் என்பதற்கு ஒரே ஒரு சான்றாவது கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்த ஆதி கோபால் இவ்வாறு சொல்லவும் மேலும் கிளறாமல் அப்படியே விட சொல்லிவிட்டான். கோபால் அவனாகவே ஓட்டுநர் வேலையிலிருந்து விலகி கொண்டான். சில தினங்களிலேயே பேத்தியை அந்த நிலையில் கண்ட துக்கத்தில் அருளாளனும் லட்சுமியின் அன்னையும் ஒருவர் பின் ஒருவராக இருந்து போக அந்த வீட்டிலேயே இருக்க பிடிக்காமல் ஐயங்கார் குளம் வீட்டிற்கு குடிபெயர்ந்தனர் ஆதி குடும்பத்தினர். மறுபடியும் அணுவுடனான திருமண பேச்சு எழவும் தன் பெற்றோரிடம் அன்று அவள் பேசிய அனைத்தையும் சொன்ன ஆதி, நீங்களே வேண்டான்னு சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டான். அப்படின்னா வேற பொண்ணு பார்க்கலாமா என லக்ஷ்மி கேட்கவும், இந்த பணம் சொத்து இதெல்லாம் பார்க்காம முழு அன்போட ஒரு மனுஷனாக பார்க்குற, அதாவது என்னை தேவாதிராஜனாக பார்க்காம ஒரு சாதாரண மனுஷனாக பார்க்குற பொண்ணை என்னைக்காவது நான் சந்திக்கன்னு இருந்தா அவள் தான் எனக்கு மனைவி என்று சொல்லி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் ஆதி. அவனுடைய கால் முழுவதுமாக சரியாகும் வரை அம்முவின் கொலு சொல்லி அவளது சிரிப்பு, அவளை முதலில் கைகளில் தாங்கிய நினைவு என ஆதியை வாட்டி எடுக்க அவளது நினைவுகள் கொடுத்த வலியால் தூக்கம் கூட வராமல் தவித்து போனான் ஆதி. அதன் பிறகு தொடர்ந்த நாட்களில் சொந்த தங்கையையே பாதுகாக்க இயலாமல் போன குற்ற உணர்ச்சியில் தனது முகத்தை யாருக்கும் காண்பிக்க விரும்பாதது போன்று அவனது முகத்தை தாடிக்குள் மறைத்து கொண்ட ஆதி முழு நேரமும் உழைப்பில் தன்னை மறந்து போனான். அதுவே ஆதி குரூப் ஆஃப் கம்பெனிஸின் உலகளாவிய அசுர வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. இதற்கிடையில் வினோத் தாமரை திருமணமும் நடந்து முடிந்திருந்தது. அம்முவின் மரணத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் முடியும் நிலையில் ஆதி மறுக்க இயலாமல் ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட்டில் நடக்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கவென வந்திருந்தான். அதில் ஒரு பகுதியாக அமைந்த ஃபேஷன் ஷோவில் சில பெண்கள் அணிந்து வந்த ஆடைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த நிறங்களும் அவற்றின் வடிவமைப்பும் அவனை மிகவும் கவரவே அதை வடிவமைத்தவரை பற்றி அவன் விசாரிக்க அவள் பெயர் மரகதவல்லி என்று மட்டும் அறிந்து கொண்டான் ஆதி. அம்மு எப்பொழுதுமே மல்லி என்று சொல்லியே கேட்டிருந்ததால் அந்த மரகதவல்லிதான் மல்லி என்பதை அறியவில்லை அவன். அந்த நிகழ்ச்சி முடியவும் அந்த உடை மாதிரிகளை பற்றிய ஒரு பிபிடி திரையில் ஒளிர அதை விளக்கி கொண்டிருந்தாள் மரகதவல்லி, அழகாக
அத்தனை தெளிவாக. பிரவுன் மற்றும் ஆரஞ்சு நிறம் கலந்த அழகிய வேலைப்பாடு செய்யப்பட்ட அனார்கலி உடையில் எளிய நகைகள் அணிந்து அழகுற நின்றிருந்த அந்த பெண்ணை விட்டு கண்களை பிரிக்கவே முடியவில்லை ஆதியால். மாறாக அங்கே இருந்த அத்தனை மாணவர்களின், குறிப்பாக பெண்களின் பார்வை ஆதியையே சுற்றி கொண்டிருந்தன. அவனது ஆளுமையுடன் கூடிய தோற்றம் அப்படி. ஆனால் அவளது கண்களோ ஒளிரும் திரையையும் கீழே அமர்ந்திருந்த பார்வையாளர்களையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்ததே தவிர மறந்தும் தனிப்பட்ட முறையில் ஆதியை நோக்கவில்லை. அவனது மனம் மட்டுமேனோ அந்த பெண்ணை நோக்கியே போய்கொண்டிருந்தது. தன்னை பற்றி அவள் கொடுத்திருந்த சிறு அறிமுகத்தினால், இப்பதான் செகண்ட் இயர் படிக்கிறா, ரொம்ப சின்ன பொண்ணு, நீ கொஞ்சம் அடங்கு என அவனது மனசாட்சி வேறு அவனை அடக்க, அதுவும் திருமணமே வேண்டாம் என்று அவன் எடுத்திருந்த முடிவும் அவனுக்கு நினைவில் வர தலையை குலுக்கி தன் எண்ணப்போக்கை புறந்தள்ளினான் ஆதி. நிகழ்ச்சி முடிந்து அவன் கிளம்பும் தருவாயில் அங்கே படிக்கும் பெண்கள் எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கொள்ளவென அவனை சூழ்ந்து கொள்ள, அந்த மரகதவல்லியும் அவனை தேடி வருவாளோ என ஆதியின் கண்கள் அவளை தேடின. அவனது பார்வை வட்டத்திற்குள் தான் இருந்தாள் அவள். அவளுடைய தோழி ஒருத்தி ஆதியை நோக்கி அவளை இழுக்க, கையை எடுத்து அவளை கும்பிட்டவள் அங்கிருந்து விலகி சென்று அங்கே பாதுகாப்பிற்கென நின்று கொண்டிருந்த வயது முதிர்ந்த காவலாளி ஒருவருடன் பேச தொடங்கிவிட்டாள் மரகதவல்லி. அவனை பற்றி கண்டிப்பாக அவளுக்கு தெரிந்துதான் இருக்கும். இருந்தாலும் அவனது உயரத்தை கண்டு பிரமிக்காமல் அவனிடமிருந்து ஒதுக்கி போகும் அந்த மரகதவல்லியை தனக்கு நெருக்கமாக கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் அளவிற்கு அவனுக்கும் மிகவும் பிடித்திருந்தது. அடுத்த நொடியே மரகதவல்லியின் படத்துடன் அவளை பற்றிய தகவல்களை சசிக்கு அனுப்பியவன், நெக்ஸ்ட் இயர் இந்த காலேஜுக்கு கேம்பஸ் செலெக்ஷன் வரும்போது இந்த பொண்ணு நம்ம கம்பெனிக்காக செலக்ட் ஆகி இருக்கணும் என்ற குறுஞ்செய்தியையும் தொடர்ந்து அனுப்பினான் தேவாதிராஜன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.